அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஜோதிடத்தில் யுரேனஸ் என்ற கிரகத்தை பற்றி பார்ப்போம். இது புதுமை, வித்தியாசம், திடீர் மாற்றங்கள், அறிவியல், கண்டுபிடிப்பு, சீர்திருத்தம், மறை ஞானம் ஆகியவற்றை குறிக்கிறது. இது எதிர்பாராத திருப்பங்கள், திடீர் ஏற்றத்தாழ்வுகள், வழக்கத்திற்கு மாறான எண்ணங்களை உருவாக்கும். ஒவ்வொரு ராசிகளில் அதன் தாக்கத்தை பார்ப்போம். மேஷம், தன்னிச்சை, முன்னோடி, கிளர்ச்சி, பொறுமை குறைவு. ரிஷபம், பிடிவாதம், பொறாமை, பண ஏற்றத்தாழ்வு, துணையால் அல்லது கண்டுபிடிப்பால் லாபம். மிதுனம், புத்திசாலித்தனம், உள்ளுணர்வு, கண்டுபிடிப்பு, அமைதியின்மை, உறவுகளில் சிக்கல். கடகம், உணர்ச்சி, மனவியல் திறன், குடும்ப உடல் நலம் பாதிப்பு. சிம்மம், துணிச்சல், கிளர்ச்சி, காதலில் மாற்றம், எழுத்து, விளையாட்டில் திறமை. கன்னி, அறிவு கூர்மை, அறிவியல், பணியாளர்களால் சிக்கல். துலாம், கலை உணர்வு, பாசம், திடீர் பிரிவு. விருச்சிகம், ரகசியம், ஆற்றல், ரசாயனம், வெடிப்பு பொருட்களில் ஆர்வம். தனுசு, சாகசம், ஆன்மீகம், பயண விருப்பம். மகரம், லட்சியம், தலைமை, விமர்சன, பிரிவு, ஆபத்து. கும்பம், புதுமை, கண்டுபிடிப்பு, பொதுமக்கள், நிறுவனம் தொடர்பான வாழ்க்கை. மீனம், ஆன்மீகம், தரிசனம், நிலையற்ற தன்மை, துரதிருஷ்டம். பாவங்களில் யுரேனஸ் இன் தாக்கம். சுதந்திரம், வழக்கத்திற்கு மாறான திருமணம், திடீர் செய்திகள், சொத்து சிக்கல்கள், காதல் ஆபத்துகள், நரம்பு பிரச்சனைகள், வழக்குகள், திடீர் லாபம், இழப்பு, ஆன்மீக தேடல், தொழில், நிலையற்ற தன்மை, நட்பு, மறை எதிரிகள், நாட்டை விட்டு பிரிவு ஆகியவற்றை தரும். சுருக்கமாக, இது அறிவியல், தொழில்நுட்பம், ஆன்மீகம், சமூகத்தில் முன்னேற்றங்களை தரும். அதே நேரத்தில் நிலையற்ற தன்மை, எதிர்பாராத சிக்கல்கள், வித்தியாசமான நடத்தை ஏற்படுத்தும். இத்துடன் யுரேனஸ் என்ற கிரகத்தை பற்றி, மீண்டும் நெப்டியூனை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.